மழை என்றால் என்ன எனக்கு தெரியாது. அப்ப எப்படிப்பா அந்த எண்ணம் உனக்கு வந்தது? அவர் சொன்னார். அவர்னா யாரு? நான் வணங்குகிற தேவன், என்னை நீதிமானாய் மாற்றின தேவன். அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு இதை நம்பி இந்த பேழைக்குள் நுழைந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் நீங்களும் மரித்து போவீர்கள். பொதுமக்களினுடைய கருத்தோ அல்லது சாத்தியமற்ற காரியங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக ஆசீர்வாதத்துக்கும் வழிவகுத்து கொடுக்கிறது நோவாவினுடைய வாழ்க்கையின் உதாரணம் நமக்கு போதிக்கிறது. அவர் என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொல்லியிருந்தாலும் தன் தேவனை விசுவாசித்தார். இன்றைக்கு விசுவாசத்தின் வல்லவர் என்று அந்த பட்டியலில் காணப்படுகிறார்.